பல நூறு ஆண்டுகளுக்கு முன்பே படைப்பாற்றலில் பல சாதனைகளை படைத்த பல்லவ மன்னர்களால் பாறைகளில் உருவாக்கப்பட்ட கோவில்களும் பெரும் கற்களை குடைந்து உருவாக்கிய புடைப்பு சிற்பங்களும் எப்படி காலத்தால் அழியாமல் இன்று வரை காட்சியளிக்கிறதோ அதே போல அவர்கள் உருவாக்கிய வண்ணமிகு ஓவியங்களும் அழியாமல் இன்று வரை காண்போரை அதிசயத்தில் ஆழ்த்துகிறது. அந்த வரிசையில் கற்களால் செதுக்கப்பட்ட கடவுளின் சிற்பங்களும் மூலிகைகளால் வரையப்பட்ட ஓவியங்களும் உள்ள அதிசயத்தக்க கோவில் நம் தமிழகத்தில் விழுப்புரம் மாவட்டம் கண்டாச்சிபுரம் அடுத்துள்ள பனமலையில் காட்சியளிக்கிறது. 1700 அடி உயரத்தில் அமைந்துள்ள கற்றளி கோயில் எனும் அழைக்கப்படும் இந்த பழமையான கோயிலில் சிவபெருமான் தாளகிரீஸ்வரராக தாளாம்பிகையுடன் இங்கு அருள்பாலிக்கிறார். காலையில் பச்சை நிறமாகவும் மாலை பொன்னிறமாக மாறும் பனைமரங்கள் நிரம்பிய இந்த மலையை சுற்றி பச்சை பசேல் என்று வயல்வெளிகளும் பறந்து விரிந்து காணப்படும் ஏரியும் இயற்கை பாமலையை இறைவனுக்கு சூட்டியது போல் அமைந்திருக்கிறது. பனைமரத்தை தலவிருச்சமாக கொண்ட இந்த சிவாலயம் மாமல்லபுரம் கடற்கரை கோவில், காஞ்சி கைலாசநாதர் கோவில் போன்றவற்றை கட்டமைத்த ராஜசிம்மன் என்ற 2ஆம் நரசிம்ம பல்லவனால் உருவாக்கப்பட்டதாகும். பழமையும் அதிசயங்கள் நிறைந்த இந்த கோவிலுக்கு செல்வதற்கு முன்பு மலையடிவாரத்தில் முற்றிலும் பாறையை குடைந்து உருவாக்கப்பட்ட குடைவரை கோயிலுக்கு உள்ளே பெரிய உருவம் கொண்ட மூல முதல்வரான விநாயகர் பெருமான் காட்சி தருகிறார். அங்கிருந்து பாறைகளால் உருவாக்கப்பட்ட படிகளில் பாதங்களை வைத்து சென்றால் பல படைப்பு சிற்பங்களை கொண்ட தாளகிரீஸ்வரரை ஆலயத்தை அடையலாம். கலைப்பிரியர் கால சமுத்திரம் என்று அழைக்கப்பட்ட 2ஆம் நரசிம்மன் என்ற ராஜசிம்மன் சிவப்பு கற்களால் இந்த சிவாலயத்தை உருவாக்கியது குறிப்பிடத்தக்கதாகும். படிகளை கடந்து செல்லும் போது பாறைகளுக்கு இடையே குடைந்து உருவாக்கப்பட்ட சுனைகளும் குளங்களும் அல்லி தாமரை செடிகளோடு அழகாய் நிரம்பி காணப்படுகிறது. இந்த கோவிலில் உள்ள விமானம், கோபுரம், மகர தோரணம், வாயிற் காப்போர் என தெய்வாம்சம் நிறைந்த கலை படைப்புகளை தாண்டி கருவறையில் எக்கோயிலும் காண முடியாத 16 பட்டைகளுடன் லிங்கமாக தாளகிரீஸ்வரர் காட்சியளிக்கிறார். அவருடன் அஷ்ட தாளாம்பிகா என்ற நாமத்துடன் உமையால் அருள்பாலிக்கிறார். கருவறை லிங்கத்தை சுற்றி தெற்கில், வடக்கில் மற்றும் கிழக்கின் பின்பகுதியில் 3 லிங்கங்கள் அமைய பெற்று தாரலிங்க அமைப்போடு பக்தர்களுக்கு வரங்களை வழங்கி வருகிறது இந்த திருக்கோயில். அர்த்த மண்டப பக்க சுவர்களில் வலது பக்கம் திருமால், மகாலட்சுமி, இடது பக்கம் நான்முகன், கலைமகளும் 2 தம்பதியரும் அமர்ந்த கோலத்தில் இறைவனின் பார்வையில் படுமாறு மிக நேர்த்தியாக சுவரில் செதுக்கப்பட்டுள்ளனர். இந்த குடைவரை கோயிலில் உள்ள தனி குகையில் மற்றொரு சிறப்பாக சிற்பக்கலையின் ரத்தினம் என்று சொல்லப்படும் மகிஷாசுர பத்மினியின் தெய்வீக சிலை கண்களையும் உள்ளத்தையும் மிரள வைக்கிறது. 8 திக்குகளையும் 8 கரங்களையும் வலது காலை தரையில் ஒன்றியும் இடது காலை சிம்மத்தின் மீது தூக்கி வைத்தும் கம்பீரமாய் காட்சி தருகிறாள். பல்லவர்கள் நாட்டியம், சிற்பக்கலை, ஓவியம் என கலைகளை வளர்த்த நிலையில் பாறை கோவில்கள், குடைவரை கோவில்களில் கவின்மிகு ஓவியங்களை தீட்டும் பணியை செய்தார்கள் என்பதற்கு இந்த தாளகிரீஸ்வரர் ஆலய பாறைகளில் காணப்படும் ஓவியங்களும் ஒரு சான்றாக விளங்குகின்றன. இது தல விருட்சம் பார்த்தீங்கன்னா பனை மரம். அதனால தான் ஐயனுக்கு தாளகிரீஸ்வரன் பேர் வந்திருக்கு. இங்கே எல்லா திருவிழாக்களும் சிறப்பாக நடைபெறுகிறது. தீப திருவிழா சிறப்பாக நடைபெறுகிறது. இங்கு ஐயனை வேண்டு வரும் பக்தருக்கு தேவையான அனைத்து அருளும் கிடைக்கிறது. திருமணமாகாதவர்கள், வேலை கிடைக்காதவர்கள், மற்ற பிரச்சனைகளாக வருபவர்கள் அனைவருக்குமே இங்கே ஐயன் அவர்களுக்கு தேவையான அருளை கொடுத்து வழங்குகிறார். கலை படைப்புகளால் உருவாக்கப்பட்ட இந்த கற்கோவிலில் உள்ளே சிவபெருமானின் சம்ஹார தாண்டவமும் அதனை ரசிக்கும் பார்வதியின் உருவம் கொண்ட ஒப்பற்ற ஓவியம் காணப்படுகிறது. காலத்தின் சுழற்சியை இந்த கலை ஓவியங்கள் எதிர்த்து நின்ற நிலையில் சிவனின் சம்ஹார தாண்டவ ஓவியம் முற்றிலும் சிதைந்து பார்வதி தேவியின் ஓவியம் மட்டுமே நிலைத்திருக்கிறது. மோனாலிசாவை விட பல நூற்றாண்டுகளுக்கு முந்தையவள் ஆனாலும் இன்றும் இளமையாய் இருப்பவள் என்று தொல்பொருள் ஆராய்ச்சியாளர்கள் தேவியின் ஓவியத்தை பெருமையோடு குறிப்பிடுகிறார்கள். இங்கே குடிநீர், சுனைநீர், மழை நீரால் சேமிக்கப்படும் சுனைநீர் இருக்குது. குடிநீராக 1500 ஏக்கர் பரப்பளவில் இங்கே ஏரி உள்ளது. இந்த ஏரி 12 ஊர்களுக்கு நீர் பரப்பப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இந்த நீர் ஒரு முறை நிரப்பப்பட்டால் 5 ஆண்டு வரை
விவசாயத்துக்கு பயனுள்ளதாக இருக்குது. பல்லவ மன்னன் போரில் வெற்றி பெற்றதை அடுத்து இந்த மலைக்கோவிலின் அடிவாரத்தில் ஒற்றவைக்கு கோயில் அமைத்துள்ளார். இங்குள்ள துர்க்கை அம்மனுக்கு ஞாயிற்றுக்கிழமைகளில் ராகு காலத்தில் திருமணம் ஆகாதவர்களுக்கு சிறப்பு பூஜைகள் நடைபெற்று திருமணம் நடைபெறுவதாக கூறுகின்றனர். சித்திரை 1ஆம் தேதி படிபூஜை நடைபெறும் போது தாளகிரீஸ்வரருக்கும் அம்பாளுக்கும் திருமணம் நடைபெறுவது சிறப்பான ஒன்றாகும். மேலும் பிரதோஷ பூஜை, அமாவாசை பூஜை, பௌர்ணமி பூஜைகள் நடைபெறுவதோடு திருவண்ணாமலை தீபத்தின் போது இங்கு நடக்கும் அன்னாபிஷேகத்தை கண்டால் என்றும் உணவுக்கு பஞ்சமில்லா நிலை ஏற்படுவதாக பக்தர்கள் தெரிவிக்கின்றனர். மாலை முரசு செய்திகளுக்காக விழுப்புரம் செய்தியாளர் மானஸ் ராஜுடன் நந்தகுமார்.